மே 1ஆம் தேதியிலிருந்து ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கான கட்டணங்களை உயர்த்தி சில வங்கிகள் முடிவு செஞ்சிருக்கு. எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, பிஎன்பி உள்ளிட்ட வங்கிகள் தங்களுடைய ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கான கட்டணங்களை உயர்த்த முடிவு பண்ணிருக்கு. இலவச பரிவர்த்தனைகள்னு ஒரு சில வங்கிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வரம்பு இருக்கும். இந்த வரம்பை மீறினா வாடிக்கையாளர்கள் அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கும் கூடுதலா கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும். மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த வங்கிகள்ல இந்த புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வருது. இனி ஒவ்வொரு வங்கிகளுக்கான ஏடிஎம் பண பரிவர்த்தனைகளுக்கும் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படும். இதுக்கு ரிசர்வ் வங்கியும் ஒப்புதல் அளிச்சிருக்கு. வாடிக்கையாளர்களோட கட்டணங்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அதுக்காக தான் ஒவ்வொரு ஏடிஎம் நெட்வொர்க்லயும் இப்படி ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த புதிய நடைமுறைகள் கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஹெச்டிஎஃப்சி வங்கியோட இணையதளத்துல சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னன்னா, இலவச பண பரிவர்த்தனைகளுக்கான அந்த வரம்புக்கு மீறி ஒவ்வொரு ஏடிஎம் பரிவர்த்தனைக்கும் 21 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்துச்சு. ஆனா அது மே 1ஆம் தேதியிலிருந்து 23 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாக ஹெச்டிஎஃப்சி வங்கி தெரிவிச்சிருக்கு. அதோட ஹெச்டிஎஃப்சி வங்கியில மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு, பின் நம்பரை மாத்துறதுக்கு, இது போன்ற சேவைகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது. ஹெச்டிஎஃப்சி வங்கி அல்லாத வேற ஏடிஎம்களை பயன்படுத்தினால் பணம் எடுக்கிறதுக்கோ அல்லது டெபாசிட் வைக்கிறதுக்கோ, மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கவோ, பின் நம்பர் மாற்றவோ எதுக்குமே கட்டணங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பிஎன்பி வங்கியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் கட்டணங்கள் மாற்றப்பட்டிருக்கு. இனி 23 ரூபாய் ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கு கட்டணங்கள் வசூலிக்கப்படும். அதே போல எஸ்பிஐ வங்கியை பொறுத்த வரைக்கும் இதுலயும் ஏடிஎம் கட்டணம் அப்படிங்கிறது மாற்றி அமலுக்கு வருது. 5 முறை இலவசமா ஏடிஎம் பரிவர்த்தனைகள் பண்ணிக்கலாம். அதோட பிற வங்கி ஏடிஎம் வாடிக்கையாளர்களா இருந்தா 10 முறை வரை இலவசமா அதுல பண பரிவர்த்தனை செஞ்சுக்கலாம். டெபாசிட் அமௌண்ட்ன்றதை பொறுத்த வரைக்கும் 25,000 இருந்து 50,000 வரை குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் வச்சிருக்கிற எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் பிற வங்கி ஏடிஎம்கள்ல மாதம் 5 முறை இலவசமா பண பரிவர்த்தனை செஞ்சுக்கலாம். அதே போல 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வரை குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்டா வச்சிருக்கிற எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் பிற வங்கி ஏடிஎம்கள்ல மாசத்துக்கு 5 முறை இலவசமா பண பரிவர்த்தனை செஞ்சுக்கலாம். அதிகபட்ச இருப்பு தொகையா 1 லட்சத்துக்கும் மேல வச்சிருக்கிறவங்க பிற வங்கி ஏடிஎம்கள்ல மாதத்துக்கு 5 முறை இலவசமா பண பரிவர்த்தனை செஞ்சுக்கலாம். இந்த 5 முறை இலவசமாக செய்யப்படும் பண பரிவர்த்தனையை தாண்டி ஒவ்வொரு முறை செய்யப்படும் ஏடிஎம் டிரான்சாக்ஷன் எஸ்பிஐ தரப்புல இருந்து 15 ரூபாய் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும். பிற வங்கி ஏடிஎம்கள்லயா இருந்தா 21 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டின்னு வசூலிக்கப்படும். எஸ்பிஐ உடைய இந்த இலவச பண பரிவர்த்தனை வரம்பை மீறினா ஒவ்வொரு முறைக்கும் எஸ்பிஐ தரப்புல இருந்து 15 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டியும் வசூலிக்கப்படும். பிற வங்கி ஏடிஎம்கள்ல இந்த பண பரிவர்த்தனை நடந்துச்சுன்னா 21 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும். இந்த புதிய விதிமுறைகள் இந்த 3 வங்கிகள்லயுமே மே 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது. இந்த 3 வங்கிகளுமே தங்களுடைய ஏடிஎம் கட்டணங்களை உயர்த்துவதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. ஏடிஎம் கட்டணங்கள் மட்டும் இல்லைங்க, எல்பிஜி விலை மற்றும் ரயில்வே டிக்கெட் முன்பதிவு விதிகள் கூட மே மாத தொடக்கத்திலிருந்தே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மே மாதத்திலிருந்தே நடைமுறைக்கு வரவும் வாய்ப்புகள் இருக்கு. நடுத்தர மற்றும் அதற்கும் கீழ் உள்ள பொருளாதார நிலையில் இருக்கிற மக்களுக்கு நிதி சுமையை ஏற்படுத்துற வகையில தான் இந்த கட்டண மாற்றங்கள் வரும். ஏன்னா முக்கியமாக 3 விஷயங்கள், ஏடிஎம் பண பரிவர்த்தனையும் சரி, எல்பிஜி விலை மாற்றமும் சரி, ரயில்வே டிக்கெட்டும் சரி, அத்தியாவசியமாக எல்லா மக்களும் பயன்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. இதில் சில புதிய விதிகள் படி கட்டணங்கள் அதிகப்படுத்தப்படுது அப்படின்னா நடுத்தர மக்களுக்கும் அதற்கு கீழ் உள்ள பொருளாதார நிலையில் இருக்கிற மக்களுக்கும் கண்டிப்பாக இது பெரிய நிதிச்சுமையாக தான் இருக்கும். சமையல் எரிவாயு விலையில் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் விற்பனையாளர்கள் ஒவ்வொரு மாசத்தோட முதல் தேதியிலையும் எல்பிஜி எரிவாயு சிலிண்டர் விலையை மறு ஆய்வு செய்வாங்க. இதனால மே மாதத்துல சமையல் எரிவாயோட விலை மாற்றப்படலாம்னு சொல்லப்படுது. ஏற்கனவே வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலையை மோடி அரசு 50 ரூபாய் உயர்த்தி இருந்துச்சு. இப்போ அதுல இருந்து இன்னும் கூடுதலா அந்த எல்பிஜி எரிவாயு சிலிண்டரோட விலை ஏற்றப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் சொல்லுது. வங்கிகள்ல இருக்கிற மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் மே 1ஆம் தேதியிலிருந்து ஒரு மாநிலம் ஒரு ஆர்ஆர்பி விதிமுறை அப்படிங்கிற ஒரு நடைமுறை வர இருக்கான். இதன்படி 11 மாநிலங்கள்ல இருக்கிற 15 கிராமப்புற வங்கிகள் ஒன்றிணைக்கப்படும். ஆர்ஆர்பிகளின் எண்ணிக்கைன்னு பார்த்தா 43 இருந்து 28 குறைக்கப்படும். சமீபத்துல ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதுக்கு அப்புறம் பல வங்கிகள்
தங்களுடைய சேமிப்பு கணக்குகளுக்கான வட்டி விகிதங்களையும் மாற்றி இருக்கு. நிலையான வைப்பு தொகைக்கான வட்டி விகிதங்களையும் மாற்றி அறிவிச்சிருக்கு. இதுக்கப்புறம் மே மாதத்துல ரயில்வே துறையில வரக்கூடிய சில மாற்றங்கள்னு பார்த்தா ரயில்வே டிக்கெட் முன்பதிவுல சில புதிய விதிமுறைகள் கொண்டு வர போறாங்க. அதன்படி ஸ்லீப்பர் மற்றும் ஏசி பெட்டிகள்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டிக்கெட்டுகள் இனி செல்லாதுன்னு அறிவிக்கப்படும். இது பொது பெட்டிகளுக்கு மட்டுமே செல்லும். மே 1ஆம் தேதியிலிருந்து முன்பதிவுக்கான காலமும் மாற்றப்படுமா. 120 நாட்கள்ல இருந்து 60 நாட்களாக இந்த கால வரையறை குறைக்கப்படுது. அப்போ முன்பதிவுன்றது 60 நாளுக்குள்ளேயே செஞ்சிருக்கணும். இப்படி மே 1ஆம் தேதியில தொடக்கத்துல இருந்தே பல முக்கிய துறைகள்ல மக்கள் அடிப்படையா உபயோகிக்கிற சில அரசின் சேவைகள்ல கட்டண மாற்றங்கள் ஏற்படுது. அதுவும் கட்டணங்கள் அதிகரிக்கப்படுது அப்படின்னும் போது இது நடுத்தர மக்கள் மற்றும் பின்தங்கிய பொருளாதார நிலையில இருக்கிற மக்களுக்கு பெரிய நிதி சுமையை தான் கொடுக்கும். மே 1க்கு அப்புறம் இந்த விதிமுறைகள் எல்லாம் நடைமுறைக்கு வந்தா அதுக்கப்புறம் மக்கள் பார்க்கக்கூடிய சிக்கல்கள் என்ன இருக்கும், அதுக்கப்புறம் அரசு அதுல இருந்து அந்த கட்டணங்களை குறைக்கிறதுக்கான முடிவுகள் எடுக்குதா இல்லையா, அல்லது மக்களே அதுக்கு தங்களை தகவமைச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்பட போறாங்களா, இதெல்லாமே பொறுத்திருந்துதான்